நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பணிநீக்க ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே மோதல் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. புதுவை சட்டசபையில் கடந்த 15ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ததை அடுத்து இன்று 18ஆம் தேதி சபை மீண்டும் கூடியது. சபையில் சபாநாயகர் சபாபதி கேள்வி நேரத்தை துவக்கி வைத்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எழுந்து சில கேள்விகளுக்கு கடைசி வரை பதில் கிடைப்பதில்லை என்று கூறினார். அதற்கு சபாநாயகர் சபாபதி பணிநீக்க ஊழியர்கள் பிரச்சினை குறித்து முதல்வர் அனைத்து விவரங்களையும் என்னிடம் கூறியுள்ளதால் எந்த ஒரு கட்சித் தலைவரும் தமது அறைக்கு வருமாறும் அப்போது உண்மையை விளக்குவதாக தெரிவித்தார். மேலும் முதல்வர் ரங்கசாமி 160 பேர் பணியமர்த்தப்பட வேண்டிய இடத்தில் 1000 பேரை பணியமர்த்தியதால் நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டது. இருப்பினும் அவர்களுக்கு எப்படியாவது பணி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் சாதகமாக பதிலை கூறி வருவதாக தெரிவித்தார். உடனே எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டு புதியதாக 450 பேரை பணியமர்த்தியது எப்படி முடிந்தது என்று வினவினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, தற்போது பணியமர்த்தப்பட்டவர்கள் 1 வருட ஒப்பந்தத்தில் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் பணி முடிந்ததும் வெளியேற்றப்பட்டனர் என்றும் அதற்கான கோப்புகளை சந்தேகம் இருந்தால் பார்க்க முடியும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் படிப்படியாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், வைத்திலிங்கம், நமச்சிவாயம் ஆகியோர் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவானது. இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. சென்டாக் நிலுவைத் தொகை அடுத்த மாதத்திற்குள் வழங்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் சென்டாக் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 57 கோடி ரூபாய் நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இதுவரை வழங்கப்படாத நிலுவைத் தொகை ஆகஸ்ட் மாதத்திற்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். மற்றும் சட்டக்கல்லூரியில் ML படிப்பிற்கு அனுமதி பெற பல்கலைக்கழகத்திடம் வலியுறுத்தி இந்த ஆண்டே படிப்பு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் குப்பைகளை கொட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் போக்குவரத்து லாரி முனையம் அமைக்கப்பட்டது. தற்போது போக்குவரத்தில் சிரமம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதால் லாரி முனையத்தை வசதிகளுடன் வேறு இடத்தில் கட்டலாம் என்றும் தற்போதுள்ள இடத்தில் மாணவர்களின் வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கவும் அரசு முடிவெடுத்துள்ளது. மேலும் லாரிகள் முனையத்திற்கு சிறப்பான இடம் தேர்வு செய்யப்படும் என்பதால் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த ஆண்டு மதுபான கடை ஏலம் முடிந்துவிட்டது என்றும் எனவே வருங்காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போன்று கேரளாவை போல் புதுவையிலும் மலிவு விலை மதுபான கடை நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யலாம் என்று கூறினார். புதுவையில் லாரி வேலை நிறுத்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் பெட்ரோல் லாரிகள், கேஸ் லாரிகள் போக்குவரத்தும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கனரக போக்குவரத்து முனையத்தில் சரக்கு பெட்டகம், புக்கிங் ஏஜென்ட் அலுவலகம், ஓட்டுநர்கள் ஓய்வறை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கடந்த மாதம் உண்ணாவிரதம் மேற்கொண்ட லாரி உரிமையாளர்கள், முகவர்கள் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் புதன்கிழமை 17ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் தலைமைச் செயலர் உத்தரவுப்படி போக்குவரத்து மற்றும் நகராட்சி அதிகாரிகள் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடர்கிறது. மேலும் போராட்டத்திற்கு அகில இந்திய தென்மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு தரைவழி போக்குவரத்து உள்ளிட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் போராட்டம் வலுவடைந்து புதுவைக்கு பெட்ரோல் லாரிகள், கேஸ் லாரிகள் போக்குவரத்தும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுவை ரீனா மஹாலில் நெல்லித்தோப்பு 34வது வார்டு மகளிருக்காக நடத்தப்பட்ட மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை நெல்லித்தோப்பு 34வது வார்டு மகளிருக்கான மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு மகளிர் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் மேம்பட்டு திகழ வேண்டும் என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களுக்கும் சுய உதவிக்குழு பெண்களுக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திரு உரைகவி ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெண்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறுவது குறித்தும் தடைகளை எதிர்கொள்வது குறித்தும் சிறப்புரையாற்றினார். மேலும் பெண்கள் வாழ்வில் முன்னேற்றமடைய பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் திரளான மகளிர் பங்கேற்று வாழ்க்கையின் மேம்பாடு குறித்து விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர். மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் காராமணிக்குப்பம் ராஜேஷ், சுரேஷ், மதுரை, கஸ்தூரிபாய் நகர் முனுசாமி, பாஸ்கர், முருகன், வெண்ணிலா நகர் நண்பர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜான்குமார் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பலப்பரீட்சைக்கு ஆயத்தமாகி வருவதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை துவக்கி சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றி முதல்வராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்ற அவர் இன்றும் தனது அலுவலகத்தில் சோனியாவின் படத்தை அகற்றாமல் வைத்துள்ளார். இதுபோன்ற செயல்பாடுகளால் அவர் மீண்டும் காங்கிரஸில் இணைவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். மேலும் என்ஆர் காங்கிரசின் செயல்பாடுகளை கடுமையாக காங்கிரஸ் நிர்வாகிகள் விமர்சனம் செய்தபோதும் அமைதி காத்த என்ஆர் காங்கிரஸ் கடந்த வாரம் நடந்த என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் லோக்சபா தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலும் என்ஆர் காங்கிரசின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று கூறியதால் அக்கட்சி காங்கிரசுடன் இணையாது என்பது வெட்ட வெளிச்சமானது மட்டுமின்றி கட்சியை பலப்படுத்தும் பணியிலும் பொதுச் செயலாளர் நேரடியாக இறங்கியுள்ளார். இந்நிலையில் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பதிலடி கொடுக்க காங்கிரசும் ஆவேசமாக இறங்கியுள்ளது. அதன்படி காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் முகுல் வாஸ்னிக், சின்னாரெட்டி முன்னிலையில் கடந்த வாரம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மற்றும் புதுச்சேரி எப்போதும் காங்கிரசின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் லோக்சபா தேர்தலில் வெற்றி கனியை பறிப்பதற்கும் காங்கிரசார் வியூகம் வகுத்து வருகின்றனர். இவ்வாறு லோக்சபா தேர்தலில் காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் பலப்பரீட்சைக்கு ஆயத்தமாகி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை புசி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளருமான புசி ஆனந்த் தமது 50வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையும் தொடர்ந்து அவரது இல்லத்தில் தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார். மேலும் உப்பளம் தொகுதியில் முல்லா வீதி CS அஷ்ரப் ஆரம்ப பள்ளி உட்பட பல்வேறு இடங்களில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். லாப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் முதியோர் இல்லத்தில் மதிய உணவும், நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவும், சின்ன மணிக்கூண்டு அருகே ஏழை எளிய மக்கள் சுமார் 250 பேருக்கு அன்னதானமும் வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொண்டர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழா கொண்டாடிய புசி ஆனந்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை சட்டக்கல்லூரியில் முதுகலை சட்ட மேற்படிப்பை மீண்டும் துவங்கிட வேண்டும் என்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ராஜ்நிவாசில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 36 ஆண்டுகளாக சட்டக்கல்லூரியில் இருந்த முதுகலை சட்டம் என்ற படிப்பை தற்போது புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் அதிரடியாக கல்லூரியிலிருந்து நீக்கியதாகவும், மேலும் இந்த சட்ட முதுகலை படிப்பை தற்போது புதுவை பல்கலைக்கழகத்தில் துவங்க இருப்பதால் புதுவையில் வாழும் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது என்றும், மேலும் பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதால் புதுச்சேரியின் பிரதிநிதித்துவம் பறிக்கப்படுகிறது என்றும், எனவே தயவு கூர்ந்து மாணவர்கள் மீது கருணை வைத்து துணைவேந்தரின் ஆணையை ரத்து செய்யுமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். தச்சு தொழிலில் அந்நிய முதலீட்டினை கண்டித்து புதுவை பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விஸ்வகர்ம முன்னேற்ற கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். தச்சு தொழிலில் அந்நிய முதலீடாக ரூபாய் 10,500 கோடிக்கு 25 மரச்சாமான் கடைகளை நாடு முழுவதும் திறக்க ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்த மத்திய அரசினை கண்டித்து புதுவை விஸ்வகர்ம முன்னேற்ற கழகத்தினர் சுப்பையா சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று சங்க கௌரவ தலைவர் வேலாயுதம், தலைவர் மூர்த்தி, துணைத் தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் பொதுச் செயலாளர் சரவணன், பொருளாளர் சேகர் ஆகியோர் முன்னிலையில் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பங்கேற்றவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 57 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசின் தவறான கல்விக் கொள்கைகளை எதிர்த்து லோக் ஜனசக்தியினர் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் சீருடை திட்டம் நடைமுறைப்படுத்திட வேண்டும். வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு அரசு சென்டாக்கில் முன்னுரிமை அளிக்க வழிவகை செய்ய வேண்டும். தலைமை ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகளுக்கு உடனடியாக தலைமை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லோக் ஜனசக்தியினர் மாநில தலைவர் உமாசுதன் தலைமையில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் லோக் ஜனசக்தியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை காரைக்கால் துறைமுகத்தின் மூலம் புதுவை அரசிற்கு நடப்பு நிதியாண்டின் காலாண்டிற்கு வந்த வருமானம் 2.58 கோடியை அமைச்சர் சந்திரகாசு முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினார்.
புதுவை அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அரசு துறைமுகத்துறை காரைக்கால் துறைமுக திட்டத்தை கட்டுதல், இயக்குதல், ஒப்படைத்தல் என்ற அடிப்படையில் அனைத்து பருவங்களிலும் இயங்கும் ஆழ்கடல் துறைமுகமாக உருவாக்க தனியார் அபிவிருத்தியிடம் ஒப்படைத்தது. அதன்படி 2009ஆம் ஆண்டு முதல் வர்த்தக ரீதியாக இயங்கி வந்த இத்துறைமுகத்தால் புதுவை அரசுக்கு கடந்த ஆண்டு 7.07 கோடி வருமானம் கிடைத்தது. நடப்பு நிதியாண்டு காலாண்டிற்கு 2.58 கோடி வருமானம் கிடைத்தது. நடப்பு ஆண்டிற்கான வருமானம் 2.58 கோடியை அமைச்சர் சந்திரகாசு முதல்வர் ரங்கசாமியிடம் காசோலையாக வழங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஆதிதிராவிடர் நலம், சமூக நலம், மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை நலத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை, சமூக நலத்துறை, மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மீனாகுமாரி, தலைமைச் செயலக சார்பு செயலர் கண்ணன், சார்பு செயலர் ஜெயலட்சுமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை, அதனை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை கன்னியகோவில் அருகே ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் தியாகராஜன் ஆறுதல் கூறி நிதியுதவியினை வழங்கினார். புதுவை கன்னியகோவில் அருகே உள்ள புதுநகர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து பக்கிரி, வீரத்தமிழன், சரவணன் ஆகியோரது வீடு தீப்பிடித்து எரிந்தது மற்றும் வீட்டில் இருந்த பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்தன. இதுபற்றி தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இச்சம்பவம் பற்றி அறிந்த அமைச்சர் தியாகராஜன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் வருவாய்த்துறை சார்பில் 21,000 ரூபாய் நிவாரண நிதியும் சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களும் வழங்கினார். அப்போது தாசில்தார் தயாளன், வருவாய் ஆய்வாளர் சுந்தர்ராஜ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவையில் வனத்துறையினர் மரக்கன்று நட்டு பாதுகாத்து வந்த மரங்களை அனுமதியின்றி வெட்டிய வர்த்தகத்தினரை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை மிஷன் வீதி உள்ளிட்ட நகர பகுதிகளில் புதுவையின் பசுமை அழகை மீட்டெடுக்கும் வகையில் வனத்துறையினர் மரக்கன்றுகள் நட்டு பாதுகாத்து வளர்த்து வந்தனர். ஆனால் அப்பகுதியில் உள்ள வர்த்தகத்தினர் மரக்கிளைகள் தங்கள் கடைகளுக்கு இடையூறாக உள்ளது என்று அனுமதியின்றி வெட்டினர். அதுபோன்று மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பில் உள்ள மரத்தை வர்த்தகத்தினர் இடையூறாக உள்ளது என்று வெட்டிய போது தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரி சிவக்குமார் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுமதியின்றி மரத்தை வெட்டியதற்காக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். புதுவையில் நடைபெற்ற நகை கொள்ளை சம்பவம் எதிரொலியாக புதிய பேருந்து நிலையத்தில் உருளையன்பேட்டை போலீசார் மோப்பநாய் உதவியுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கடலூரிலிருந்து தனியார் பேருந்தில் புதுவைக்கு வந்த கோவை நகை வியாபாரியிடம் 1/2 கிலோ தங்கம், 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்ததை அடுத்து பேருந்தில் செல்லும் பயணிகள் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தில் உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், தியாகராஜன் மற்றும் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சோதனையின் போது சந்தேக நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். பயணிகளிடம் உடைமைகளை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் தனியார் பேருந்துகளில் லக்கேஜ் அறையை சோதனை செய்தனர். இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் மனைப்பட்டா இல்லாத ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும், இலவச பட்டாவுக்கு நிலம் கையகப்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் பொதுமக்களை திரட்டி இயக்க தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் பாகூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, ஆதிதிராவிடர் உரிமை இயக்க தலைவர் பாலசுந்தரம் உள்ளிட்ட பலர் வாழ்த்துரை வழங்கிட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அதுபோன்று பாகூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் தாமதமின்றி பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.